ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு ஒரு 3 வீடியோ போட்டிருப்போம். எதை பற்றினதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்து தமிழ் டப் அனிமேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்திருப்போம். இது வரைக்கும் எத்தனை தமிழ் டப் அனிமே வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோடைய பார்ட் 4 வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். சரிடா, இது வரைக்கும் 3 வீடியோ போட்டிருக்கேன்றிருக்கே, அதில் எத்தனை அனிமே கவர் பண்ணியிருக்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 அனிமே கிட்ட கவர் பண்ணியிருப்போம். 50+ போட்டிருப்போம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்ததுனால நம்ம 60 அனிமே வந்து அதில் பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்போம் பார்ட் 3 வரைக்குமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 அனிமேஸ் பார்க்க போகிறோம். அதில் இல்லாதது வந்து இதில் நம்ம நிறையவே இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். ஸோ நான் இது வரைக்கும் நீங்கள் இந்த அனிமேலாம் நான் பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே கார்டு லிங்கில் கொடுக்குறேன், இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அந்த 60 அனிமே என்னென்ன அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி பாருங்கள். எல்லா அனிமே ஒருத்தர் 2 வாட்சாக இருக்கும். ஆனால் நான் வந்து அந்த அனிமேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே அவ்வளோவா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா 60 அனிமே வந்து பார்த்திங்கன்னா 3 வீடியோவில் கவர் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அனிமே இருக்குது, இது வரைக்கும் தமிழ் டப்பில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் மோஸ்ட்லி சொல்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறத டக்குன்னு சொல்லி வந்திருப்பேன். எதுவுமே நான் ரேங்க் வைஸ் போட்டிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச அனிமே அதில் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இல்லை இந்த அனிமே இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமேவை கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ கேஸ், நம்ம ஃபஸ்ட்டு எந்த அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் மிஸ் சர்வெண்ட். அன்னி தான் போன வீடியோலேயே போட்டலடா கல்ப்ரிட் அப்படி இருக்கிற அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா அது வரப்போகுதுன்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்துருச்சா என்னென்னு அது வரைக்கும் நான் சொன்னவே இல்லை. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் மிஸ் சர்வெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் டப் வந்ததுனால நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ யூஆர் மை சர்வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசாசினாக இருப்பாங்க. அந்த அசாசின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிறாங்க, அதாவது ஹீரோவை பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஒரு நார்மல் லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கதையாக இருக்க போகுது. இதுக்கு மேலே நான் சொன்னால் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து ஒரு ஸ்பாய்லர் ஆயிருமே அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட் வாட்ச் அனிமேல வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் மிஸ் சர்வெண்ட் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம ரெண்டாவதாக என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ட்ரில்லியன் கேமா. இதில் இருந்து என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரில்லியன் கேமுங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 எபிசோடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் அனிமே ஒரு சீரீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அனிமே அடாப்டேஷன் பண்ணி தான் இந்த ட்ரில்லியன் கேமுங்கிறதே வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவும் இன்னொருத்தன் ஹாக்கு அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார். அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு ட்ரில்லியன் கேம், அதாவது ஒரு ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய முழு கான்செப்டாக இருக்க போது. அதுக்காண்டி எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி ட்ரிக்ஸ்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்படியும் பண்ண முடியுமா அப்படிங்களெல்லாம் வியக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அனிமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுக் எப்படி பார்த்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லியன் கேமுங்கிற அனிமேவும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஒரு வாழ்க்கை எப்படிலாம் நம்ம எப்படி நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட இப்படிலாம் ஒன்று நடக்குமா அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்களாம் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதை நடத்தி காட்டுவானுங்க. ஸோ இதை வந்து இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் வாட்ச் அனிமேயில் வச்சுக்கோங்க, சூப்பராகவே இருக்கும் ட்ரில்லியன் கேமு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரி சவ் இஸ் த அண்டர் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா இது நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ். இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக 13 எபிசோடு இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் தமிழ் டப் பண்ணி கொண்டு வந்தாங்க இந்த அனிமே வந்து ஃபஸ்ட்டாக நான் பார்த்ததில். ஸோ இதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேம் தண்டர் காட் மாதிரியே இருப்பாள். அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே அவங்களுடைய ஹோம் டவுனே எரிச்சிருப்பா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அவரை வேறு நாட்டிலேருந்து வாத்தி வளர்த்து அப்புறம் மறுபடியும் அந்த ஹோம் டவுனுக்கு வந்து ஸோ நிறைய டீமன்ஸ்லாம் வரும். அவங்க எல்லாம் எப்படி தோக்கடிக்கிறா, அப்புறம் போர்ட்டெல்லாம் நிறைய இதெல்லாம் வரும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைமில் அதாவது ஒரு க்ரைம் மூவிலாம் பார்ப்பீங்களா, நிறைய இதாக ட்விஸ்ட் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரி சவுங்கிற அந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் கொண்டு வரது தான் இந்த அனிமே சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதில் எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங் தீம் சாங் தான் சூப்பராகவே பண்ணியிருப்பானுங்க. ஸோ அது வந்து எப்பப்போலாம் அந்த சாங்லாம் வருது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே அந்த 13 எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங்கு
ஃபுல்லாகவே பார்த்துருவேன், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பட்லர் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா போன இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருப்பேன். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 சீசன் 2 சீசன் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேரெக்டாக சீசன் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அது லிஸ்ட்டில் பார்க்காம இருந்திருப்பேன். ஸோ ஆனால் தெரிஞ்சுக்குங்க, பிளாக் பட்லருங்கிற இந்த அனிமேக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் இருக்குது, பட் சீசன் 4லேருந்து இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம 5வதாக என்ன அனிமே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனோசர் கிங். இது நான் இதுவரை கேள்விப்படாத மாதிரி இருக்க ப்ரோ அப்படின்னா, இது ஒரு ஆதி காலத்தில் போட்ட அனிமே, டிவியில் தான் போட்டானுங்க டைனோசர் கிங்குண்டு. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். நான் அப்போ வந்து வாட்ச் பண்ணி பார்த்தேன், தமிழ் டப்பில் இருந்து இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 சீசன் 2 இது ரெண்டுக்குமே ஒன்றுலேயும் பார்த்திங்கன்னா 32 எபிசோடோ என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு சீசனுமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள், தமிழ் டப்பு சூப்பராகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டைனோசரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டில் அடைச்சி வச்சுருப்பானுங்க. ஸோ அந்த கார்டை ஸ்வைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இதோட ஒரு ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையா டைனோசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காடா மாதிரி இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்சூல் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க வந்து விழுவும். அது வந்து ஒரு காடு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அங்கங்கே அந்த காடு வந்து பார்த்திங்கன்னா உரசி அந்த டைனோசர்லாம் அங்கங்கே அப்பியர் ஆகும். இங்கே இருக்கிற ஹீரோஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த டைனோசரை பிடிச்சி அந்த ஒரு காடில் அடைச்சி வச்சுருவானுங்க. ஸோ இதுக்கப்புறம் சீசன் 1 கூட ஒரு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்விஸ்ட்லாம் ரிவீல் பண்ணுவானுங்க. சூப்பராகவே இருக்கும், வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த நாபம் என்ன பண்ணுறது எனக்கு என்ன தெரியும். அட ட்ரைசரோடாபஸ் மாதிரி இருக்கு. ஒரு வேளை இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சா ஏதாவது நம்ம 6வது என்ன அனிமே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க, டவர் ஆஃப் காட் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணது. ஒரு 1 வீக் தான் ஆயிருக்கும். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அதை எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணானுங்க. ஸோ இந்த டவர் ஆஃப் கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 13 எபிசோடு இருக்குன்னு நினைக்கிறேன். சீசன் 1 சீசன் 2 2 இருக்குது. ஆனால் சீசன் 1 மட்டும் இப்போதைக்கு தமிழ் டப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும். நான் பார்த்து முடிச்சுட்டேன். எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு டவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலகம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டாப் டவரில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து அங்கே தான் காடு இந்த மாதிரிலாம் இருப்பானுங்க. ஸோ எப்படியாவது கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த டாப் டவருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கீழேருந்து முயற்சி பண்ணி ஒவ்வொரு டவராக ஏறுவானுங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துரோகங்கள் அப்படி இப்படி நடக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து எப்படி சமாளித்து அந்த டவருக்கு போகிறாரு அப்படிங்கிறதா இருக்கும். சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா நான் ட்விஸ்ட்டாக நிறைய இருக்கும். நான் வந்து ரிவீல் பண்ணிடுவேன். அப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாய்லர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலாப்பில் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா அதாவது ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து அப்பியர் ஆகும்போது அவனுக்கு ஒரு பூமி கீழே தான் இருப்பான். எப்படி வந்து பிறந்தான் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்க மாட்டானுங்க. ஸோ மேலேருந்து ஒரு பொண்ணு தான் காப்பாற்றுவா. ஆனால் அவள் வந்து டவருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவனை கைவிட்டு போயிடுவா. ஸோ இவனும் வந்து பார்த்திங்கன்னா டவருக்கு அவள் போயிட்டாலேன்னு சொல்லி இவன் பின்னாடியே போவான். அதுக்கப்புறம் இவனுக்கு டவரில் ஏறணுங்கிற ஆசை இருக்காது. ஆனால் அவளுக்காண்டி அவளை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போவான். ஸோ அதுக்கப்புறம் எப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இதோடைய கதையாக இருக்க போகுது. ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டெட் மவுண்ட் டெட் பிளே அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லாயிருக்கும். இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. அதாவது டவர் கார்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த அனிமே பார்த்திங்கன்னா டெட் மவுண்ட் டெட் பிளே. இதோட ஸ்மால் ஸ்டோரி எப்படின்னா என்ன இருக்கும்னா, அதாவது நீங்கள் எல்லா அனிமேலையும் பார்த்துருப்பீங்க. அதாவது எர்த்துலேருந்து ரீஎன்கார்டினேட் ஆகி தான் வேறு உலகத்தில் வந்து விழுவானுங்க. ஆனால் இது வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே வெளி உலகத்துலேருந்து ரீஎன்கார்ட் ஆகி எர்த்தில் வந்து வருவானுங்க. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் முன்னாடி வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த்தில் வந்து மந்திரம் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அது வந்து பார்க்கவே கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், புது கான்செப்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரீஎன்கார்ட் ஆகிட்டு தான் அங்கே போயிட்டு இருப்பானு. அங்கேருந்து ஒருத்தன் இங்கே ரீஎன்கார்ட் ஆகிட்டு வந்திருக்கான். ஸோ அதுதான் இதோடைய கதையாக இருக்கும்.
ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்மால் ஸ்டோரி என்னென்னா, இங்கே வந்து அதாவது அந்த உலகத்தில் வந்து அவன் வந்து ஒரு டீமனாக இருப்பான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவனை வேட்டையாடணும் அப்படி தான் நினைப்பானுங்க. இந்த உலகத்துலேயாவது ஒரு நிம்மதியாக வாழலாமே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு வந்தாலுமே அவனை வந்து அதெல்லாம் விடாது. தருத்திரி ஒன்று எங்கே போனாலும் விடாதரா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவனை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து எப்படி அவன் மீறி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்கிறானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீசன் 1 இருக்க போகுது. ஸோ இதையுமே வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக இந்த அனிமே வந்து பார்க்க போகிறோன்னா டிராகன் பால் டயமா. இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் இப்போ ரீசெண்டாக தான் டப் பண்ணானுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக தான் அனிமே டப் பண்ணியிருக்கானுங்க. நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே. இப்போ இனிமே தான் வெஜிட்டா வந்து உள்ளே அப்பியர் ஆகிற மாதிரிலாம் கொண்டு வரானுங்க. ஸோ இனிமேல் வந்து எப்படி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இன்னுமே நல்லா தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டயமாமா ஒரு வியர்டாக தான் போகுது அந்த அனிமையோட பார்த்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களோட டிராகன் பால் டயமா எப்படி தான் ப்ரோ இருக்குது, இது நல்லா இருக்குது ப்ரோ நல்லா இல்லை அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களோட ஒப்பீனியன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு பெட்டராக தான் மெயின் சொல்லியிருக்கானுங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராகன் பால் டயமா வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வரைக்கும் பார்த்துட்டு வெறும் டயமாவை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிடிக்காது. ஏன்னா சூப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ரா இன்ஸ்டிங் அப்படின்னு போனதுக்கப்புறமே மறுபடியும் இப்போ டிராகன் பால் டயமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. ஸோ அது வந்து பார்க்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணாது. இருந்தாலுமே நல்லா பண்ணிட்டு தான் வந்துடுறாங்க. ஏன்னா நம்மளுடைய டிராகன் பாலோட ஆத்தரோடைய கடைசி ஒர்க்கு தான் இந்த டிராகன் பால் டயமா. ஸோ அவருக்காண்டியாவது இதை பார்க்கணும், அவருடைய கடைசி இதுங்கிறதுனாலையாவது பாருங்க, சூப்பராக தான் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக ஒரு 8 அனிமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கோம். இது வந்து இனிமேல் வரப்போகிற தமிழ் டப் அனிமே என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து போட்டிருக்கோம். அதுலேயுமே நிறைய அனிமே வந்துருக்கு. அது இனிமேல் அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். என்னென்ன தமிழ் டப்லாம் ஜனவரி மாதம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4 இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி மேலே அனிமே கண்டென்ட் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.